ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ எவனுக்கும் அடங்காத நெக்ரோமான்சர் எபிசோடு 25 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட நீங்க பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், மறக்காம போய் பாத்துருங்க. சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோடு கடைசியில் நம்ம ஹீரோ அந்த ஹெவன் ஸ்வாடையும் டீமன் ஸ்வாடையும் ஒன்றா மிக்ஸ் பண்ண அது ஹெவனி பிளட் டீமோனிக் ஸ்வாடா அப்படி வேற லெவல் பவர் ஆயிருது. அதுக்குள்ள புதுசாக ஒரு ஆத்மா வந்து நான் ரிலீஸ் ஆயிட்டேன்டா, இதுக்கப்புறம் தான்டா ஆட்ட ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட பேச இதனடா புது கதையா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருப்பான். அப்புறமா இந்த பக்கம் ஒரு முக்காடு போட்டவனுங்க ஒரு மனுஷனை அப்படி கோஸ்ட் ரைடர் மாதிரி மாத்துவாங்க. அவனுக்கு அந்த காட் ஆஃப் டார்க்னஸ் குரூப்பை சேர்ந்தவங்க நினைச்சா அவனுக்கு அந்த டீம் கிடையாதுங்க, நம்ம ஹீரோ டீம்ல தான் இருக்கானுங்க. நம்ம ஹீரோ பக்கம் நின்று தான் சண்டை போடுறானுங்க. அவனுக்கு எந்த மாதிரியான ஆளுங்கன்னா மத குருமார்கள், இந்த கடவுளை கும்புற சடங்குலாம் பண்ணுவானுங்களா அவனுக்கு தான். அவங்களும் நம்ம ஹீரோட சைடு தான். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நம்ம இந்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கும்போது என்ன ஒரு இனிமையான இரவு அப்படி சொல்லிட்டு இரவை ரசிச்சுட்டு போவாரு. அப்போ நம்ம ஹீரோ கிட்ட இருக்க அந்த ஸ்வாட் இருக்கு பாருங்க, ஹெவன்லி பிளட் டீமன் ஸ்வாட், அதுக்குள்ள ஒரு ஸ்பிரிட் பூந்துருக்கும். அது என் பேரு டேம் ஜுன்வு, நான் இப்ப ரிலீஸ் ஆயிட்டேன்டா, இப்போ நான் எவ்வளோ பெரிய ஆளுன்னு உனக்கு தெரியாது, நான் இதுக்கு முன்னாடி செம்மையாக இருந்தவன், என் முன்னாடி எவனுமே நிற்க முடியாது தெரியுமா அப்படி சொல்லிட்டு பேசிக்கிட்டே போக நம்ம ஹீரோ எதுவுமே பேச மாட்டான். உடனே அந்த ஸ்வாடும் என்னடா இப்போ எனக்கு கிடைச்சிருக்க மாஸ்டர் சரியான தத்தியாக இருப்பான் போல இருக்கு, இவங்க கூட வேலை செய்யறதுக்கு ரொம்ப போர் அடிக்க போகுது அப்படி சொல்லிட்டு இந்த ஸ்வாட் சொல்ல அதை கேட்டு நம்ம ஹீரோ இந்த ஸ்வாடு கிட்ட ஏய் நான் ஒன்றும் தத்தியோ போர் அடிக்கிறவனும் கிடையாது, நான் எவ்வளோ பெரிய ஆளுன்னு உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பேச அதை கேட்டு அந்த ஸ்வாடு அப்பா ஒரு வெளியா பேசிட்டியா, உனக்கு இந்த டெலிபதிலாம் தெரியுமா அப்படி சொல்லிட்டு கேட்க அது கேட்டு நம்ம ஹீரோ எனக்கு டெலிபதிலாம் தெரியாதா, எனக்கு தெரிஞ்சது தளபதி மட்டும் தான் சொல்ல அதை கேட்டு இந்த ஸ்வாடு டே இல்லடா நீ இப்போ என்கிட்ட டெலிபதி மூலமா தான் பேசிட்டு இருக்க, உனக்கே தெரியாம இந்த டெலிபதி மேஜிக் பவர் உனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்ல அதை கேட்டு நம்ம ஹீரோ சாக்காவான். ஆமால நான் எப்படி இந்த டெலிபதியில பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஸ்வாடை பார்த்து நீ இதுக்கு முன்னாடி ஒரு பிளேயரா இந்த டவர்ல இருந்திருக்கியா அப்படி சொல்லிட்டு கேட்க அதை கேட்டுட்டு அந்த ஸ்வாடோ நான் எவ்வளவு பெரிய பிளேயர் தெரியுமாடா, என்கிட்ட எவனுமே வரமாட்டான் அப்படின்னு சொல்ல அதை கேட்டு நம்ம ஹீரோ நீ எத்தனாவது ஃப்ளோர் வரைக்கும் போனேன்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு அந்த ஸ்வாடு நான் 41வது ஃப்ளோர் வரைக்கும் போனேன் அப்படின்னு சொல்ல அதை கேட்டு நம்ம ஹீரோ செம்ம சாக்காயிருவான். நீ 41வது ஃப்ளோர் வரைக்கும் போயிருக்கியா, அப்படின்னா மற்ற அட்மின் மாதிரி நீயும் ஒரு அட்மினா மாறி இருக்கலாமே, நீ செத்து போனதுக்கு அப்புறம் ஒரு அட்மினா அந்த டவர் ஒன்று மாத்தலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதை கேட்டு அந்த ஸ்வாடு என்ன நாய் நினைச்சியா, செத்து போனதுக்கு அப்புறம் திரும்ப வந்து இந்த டவர்ல நாய் மாதிரி காவ காத்துட்டு இருக்கணுமா, நான் எவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான ஆளுன்னு உனக்கு தெரியாதுடா, இந்த மாதிரி நாய் வேலையெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல அதை கேட்டு நம்ம ஹீரோ ரொம்ப கோவக்காரனா இருப்பானோ, சரி நீ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தியோ என்ன பண்ணியோ அதெல்லாம் முக்கியம் இல்ல, இப்ப பேசாம என்னோட ஸ்வாடா மட்டும் இருக்கணும், நீ என்கிட்ட உன்னோட ஈகோவை காட்டக்கூடாது அப்படி சொல்லிட்டு அந்த ஸ்வாடு கிட்ட நம்ம ஹீரோ பவரை வெளிப்படுத்தி சொல்ல அதை கேட்டு அந்த ஸ்வாடு ஏன்பா தப்பா நினைச்சுக்கிற, நான் உனக்கு அதிகாரம் பண்ணவா வந்திருக்கேன், உனக்கு ஹெல்ப் பண்ணதாப்பா வந்திருக்கேன், என்னோட பவர் நீ பாக்குறியா அப்படி சொல்லிட்டு அந்த ஸ்வாடு அதோட பவரை காட்டும் பாருங்க, அந்த இடமே சும்மா துவம்சம் ஆயிரும். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ பரவாயில்லையே உங்ககிட்ட இந்த அளவுக்கு பவர் இருக்கா, அப்படின்னா நான் டவர்ல மேலே ஏற இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படி சொல்லிட்டு பேச அதை கேட்டு இந்த ஸ்வாடும் நீ கண்டிப்பா வேற ஏதோ டைமென்ஷனை சேர்ந்தவன், நீ எந்த ஊர் அப்படி சொல்லிட்டு கேட்க அதுக்கு நம்ம ஹீரோ நான் பூமியை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்ல பூமியை சேர்ந்தவங்களா வர ஆரம்பிச்சிட்டிங்களாடா இங்கே அப்படி சொல்லிட்டு அந்த ஸ்வாடே ஆச்சரியமாகிட்டு இருக்கும். அப்புறமா அந்த ஸ்வாடு பேசிட்டே இருக்கும்போது அங்கே யாரோ வருவாங்களா, உடனே அந்த ஸ்வாடு இதுக்கப்புறம் நான் உனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன், இப்போ யாரோ பின்னாடி வராங்க முதல்ல அவங்ககிட்ட பேசிட்டு வா, நான் அவன்கிட்ட அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல பின்னாடி பார்த்தா அந்த லேடி ரெய்னிலி தான் வந்திருக்காங்க. அவங்க நம்ம ஹீரோ பார்த்துட்டு இங்கே அங்கேயே நிற்கிறீங்க, நம்மளை அட்டாக் பண்ண வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து கூப்பிட நம்ம ஹீரோவும் சண்டைக்கு போவான் பாருங்க, அந்த ஆப்போசிட் டீம் காரங்க வருவாங்க. நம்ம ஹீரோ அவங்ககிட்ட போயிட்டு சண்டைக்கு போகும்போது இங்கே அந்த லேடி ரெய்னிலி கிட்ட நீங்கள் அந்த மத குருமார்கள் முக்காடு போட்டு கோஸ்ட் ரைடர் கிட்ட போட்டு நிற்கிறாங்க பாருங்க, அவங்கள போய் பாதுகாத்து வச்சிருங்க, நான் இவங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே அந்த ஓனாயின் பாதங்கள் அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி இருக்கிற எல்லாத்தையுமே வெட்டி வீசிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோட ஸ்பீடு பவர் எல்லாமே 40% அதிகமாக இருக்கும். அப்புறமா இந்த பக்கம் அந்த லேடி ரெய்னிலி நான் அந்த மத குருமார்களை பாதுகாக்கிறேன் நீங்க சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவங்க போவாங்க. இங்க நம்ம ஹீரோ அவங்க எல்லாத்தையுமே வெட்டி வீசிட்டு கடைசி அந்த மொட்டை பாச ஒருத்தர் இருப்பான், அவனை கொல்றதுக்கு போவாரு பாருங்க, அவன் பேய் மாதிரி முடிச்சுக்கிட்டு பயத்துல அப்படி உறைஞ்சு போய் நின்று இருப்பான். அவங்க தான் அவ்வளவுதான். நம்ம ஹீரோ இந்த மாதிரி காட்டுக்குள்ள சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அப்படி நகரத்துக்குள்ள அந்த வைக்கிங் கூட காட் ஆஃப் டார்க்னஸ் ஆளுங்க சண்டை போறதுக்கு சும்மா மொதுன்னு வந்து சண்டை போட்டுட்டே இருப்பானுங்க. அந்த வைக்கிங்கால அப்படி சமாளிக்க முடியாம கஷ்டப்பட்டு இருக்கும்போது நம்ம லேடி ரெய்னிலி உள்ள வந்து அவனுக்கு 2 துண்டா வெட்டி போட்டு காப்பாத்த அந்த வைக்கிங்க பார்த்துட்டு ரொம்ப நன்றிங்க நீங்க எங்களை காப்பாத்திட்டீங்க, இதுக்கப்புறம் எங்களுக்கு எந்த கவலையுமே இல்லைன்னு சொல்ல அதுக்கு லேடி ரெய்னிலியும் எல்லாருமே ஃபார்மேஷன் செட் பண்ணுங்க, ஹீலரை காப்பாத்துங்க, மத குருமார்கள் அந்த முக்காடு போட்டு தேவையில்லாம கோஸ்ட் ரைடர் கெட்டப்லாம் கொண்டு வந்தாங்க பாத்தீங்களா அவங்கள காப்பாத்துங்க அப்படி சொல்லிட்டு லேடி ரெய்னிலி சொல்ல அவனுங்க பாகுபலியில வர மாதிரி முன்னாடி தடுப்பெல்லாம் உருவாக்கிட்டு சண்டைக்கு ரெடியாக நம்ம லேடி ரெய்னிலியும் முன்னாடி வந்து சண்டைக்கு ரெடியாவாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ என்ட்ரி அங்க செம்ம ஸ்பீடா வந்து அங்க இருக்க எல்லாத்தையுமே வெட்டி வீசுவா இருப்பாருங்க. அதை பார்த்தோன்னே லேடி ரெய்னிலிக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும், நீங்க வந்துட்டீங்களா இதுக்கப்புறம் எனக்கும் கவலையே இல்லையே அப்படி சொல்லிட்டு
பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோ அங்கே சும்மா மாசா எல்லாத்தையுமே போட்டு தள்ளிட்டு மிச்சம் உயிரோடு இருக்க எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ பிளட் மேட்சுக்கு யூஸ் பண்ணி கட்டி போட்டு வச்சிருவாரு. அவ்வளோதான், சண்டையெல்லாம் முடிஞ்சுது. நம்ம ஹீரோ வந்தோடனே ஒரு செகண்ட்ல சண்டையெல்லாம் முடிஞ்சுது. அப்புறமா நம்ம ஹீரோ கிட்ட அந்த ஸ்வாடு, நீ இந்த மாதிரியான டெக்னிக்லாம் யூஸ் பண்ணுவியா? இதெல்லாம் நான் இது வரைக்கும் 7 பேத்துக்கிட்ட தான் பார்த்துருக்கேன். ரொம்ப அதிர்ஷ்டசாலி தான்டா. ஆனால் நீ காத்துலேயே யாருக்கும் தெரியாமல் என்கிட்ட பேசுறியே, இந்த மாதிரியான மேஜிக்லாம் நீ எப்படா கற்றுக்கிட்டேன்னு சொல்லிட்டு கேட்க, அதை கேட்டு நம்ம ஹீரோ, இந்த மேஜிக்லாம் நான் எப்படி கற்றுக்கிட்டேன்னு தெரியல, ஆட்டோமேட்டிக்காக நீ பேசுறதை பார்த்து அதே மாதிரி நானும் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பேச, உடனே அந்த ஸ்வாடு, உனக்கு எப்போ எந்த உதவினாலும் என்னை கூப்பிட்றா, உனக்காக நான் வருவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அது நம்ம ஹீரோ கூட ரொம்ப க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்போ டக்குனு பின்னாடி ஒருத்தன், அந்த மத குருமார்களை முக்காடு போட்ட ஒருத்தன், நீங்கள் முடிச்சிட்டிங்களா சண்டையெல்லாம், எங்களோட மத தலைவர் உங்களை கூப்பிட்டாரு, உங்ககிட்ட பேசணுமா அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் அந்த மத தலைவர்கிட்ட போய் பேச போக, அவன் நம்ம ஹீரோ பார்த்து, உங்ககிட்ட நான் ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்கே வந்துடுறேன், ஆமாம் உங்கள் பேர் மர்டரர், கொலைகாரர் தானே அப்படி சொல்லி கேட்க, அது கேட்டு நம்ம ஹீரோ, என்னது கொலைகாரரா, இதுக்கு நீங்கள் எனக்கு பேரே இல்லாத ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுங்க, அதுவே பரவாயில்ல அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த மதக்குழு தலைவரும், சரிங்க பேர் இல்லாதவரே, நான் ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்கே வந்துடுறேன், உங்களுக்கு எந்த மாதிரியான ரிவார்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதை கேட்டு நம்ம ஹீரோ, எனக்கு எந்த மாதிரியான ரிவார்டு கொடுப்பீங்க, நான் ஒத்தையால நின்று உங்கள் எல்லாத்தையுமே காப்பாற்றிருக்கேன், எனக்கு தேவையான அதுவும் தகுதியான ரிவார்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயிக் சாம் ஸ்கில்லை யூஸ் பண்ணேன். அதை பார்த்துட்டு இங்கே அந்த மதக்குழு தலைவர் மிரண்டு போயிடுவான். இவனோட ஆரா, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு ஆராவை நான் பார்த்ததே இல்லை, இவன் ஒத்தையால் நின்று இப்படி ஒரு சம்பவம் பண்ணுறானா, இவனுக்கு தகுதியான ரிவார்டை தான் கொடுத்தாகணும், இவன் என் கண்ணு முன்னாடி ஒரு பெரிய டிராகன் மாதிரியும், நான் அவன் முன்னாடி ஒரு சின்ன பூச்சி மாதிரி தெரியுறேன், இவனுக்கு எந்த மாதிரியான ரிவார்டு கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 ரிவார்டு எடுத்துகிட்டு வருவாங்க. அது வந்து ஒன்று ஆஃபரிங் ஸ்டாம்ப்பு, இன்னொன்று ஒரு டவல் மாதிரி கொடுப்பானுங்க, அது ஃபயர் அப்படி தாக்கு பிடிக்கிற மாதிரி டவல், இவனுக்கு முக்காடு போட்டிருக்கானுங்க பாருங்க, அந்த டவல் தான். இது 2த்தையும் கொடுத்துட்டு இருக்க, அதை பார்த்து நம்ம ஹீரோ, போடு சூப்பராக இருக்கு, டபுள் ரேங்க் உள்ளதா, இந்த அளவுக்கு ஒரு ரிவார்டு கிடைக்கும் நான் நினச்சி கூட பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வாங்கிட்டு போக, இதை நீங்கள் பத்திரமா யூஸ் பண்ணணும், கடவுளுக்கு கோவம் வந்துச்சுன்னா அவங்களை தண்டிச்சிருவாரு அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு நம்ம ஹீரோ, கடவுள் என்ன தண்டிப்பாரா, அதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போக, அப்புறம் நம்ம ஹீரோ வெளியே போனதுக்கு அப்புறம் அந்த மதக்குழு தலைவர் ஓன்னு ஒப்பாரி வச்சுட்டு இருப்பான், நான் எந்த கடவுள் கோவத்துக்குலாம் ஆளாக போறேன்னு தெரியலையே, நான் அதை கொடுத்துருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரிவார்டையும் கொடுத்துட்டு ஓன்னு ஒப்பாரி வச்சுட்டு இருப்பான். நம்ம ஹீரோ வெளியே வந்ததுக்கு அப்புறம் இந்த லேடி ரினிலி, நீங்கள் அவங்ககிட்ட பேசி முடிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி பேசிட்டு நம்ம ஹீரோ பார்த்து, நான் உங்களை ஒன்று கேட்கலாமா, நம்ம சரக்கு அடிக்க போகலாமா, சரக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூப்பிட்டு 2 பேர் சரக்கு அடிச்சிட்டு இருக்க, சரக்குல அப்படியே அது குடிச்சதுக்கப்புறம் லேடி ரினிலிக்கு போதை ஆயிட்டு, நீங்கள் ஒரு பெரிய மான்ஸ்டரு, உங்களை மாதிரி ஒரு பலசாலியை பார்த்தது இல்லை அப்படி சொல்லிட்டு போதையில் வளர்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு அவளோட பாஸ்ட் ஞாபகம் வந்துடும். அவள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவங்க அப்பா கிட்ட பெரிய நைட்டு, ரொம்ப பலசாலியான நைட்டு, இருக்கிற எல்லா சாப்பாடையும் வாங்கிட்டு போயிடுவான். அவங்க அப்பாவும், எல்லா சாப்பாடும் வாங்கிட்டு போனீங்கன்னா நாங்கள் என்னங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவன் காலை பிடிச்சி கெஞ்ச, அந்த நைட்டு அங்கே லேடி ரீனிலியோட அப்பாவை அப்படி எட்டி மிதிச்சிருவான். அதை பார்த்துட்டு லேடி ரீனினி சின்ன பிள்ளையா இருக்கும்போதே கோவம் வந்து அவன் காலை பிடிச்சிட்டு, நீ எப்படி என் அப்பா மிதிப்பே அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு இருப்பாங்க. அந்த நைட்டும் நம்ம லேடி ரீனிலியை அப்படி உதச்சி தள்ளிட்டு, சின்ன புள்ள சும்மா தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கு, ஒரு நைட்டுக்கிட்ட எப்படி நடக்கணும்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து போயிடுவான். அந்த ஃப்ளாஷ்பேக் இங்கே யோசனையில் அந்த லேடி நீனுக்கு வந்த உடனே, என்ன ரொம்ப பலசாலியாக இருக்குங்க, நீங்கள் எனக்கு டீச்சர் ஆகுங்க, உங்களை மாதிரி ஒரு பலசாலியை நான் பார்த்ததே இல்லை, நான் எல்லாருக்கிட்டையும் பலசாலி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கேட்க, அதை கேட்டு நம்ம ஹீரோவோ, இவட்ட இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை போல இருக்கு, என்கிட்ட கற்றுத்தர சொல்லி கேட்குறா, சரி இதுக்கப்புறம் வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் அவனுக்கு கற்றுத்தர முடியாது, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கோவமா அங்கேருந்து கிளம்பலான்னு போக, அதை பார்த்துட்டு லேடி ரீனிலி, இல்லை இதுக்கு வாய்ப்பே இல்லை, நான் எப்படியாச்சும் ஸ்டாக் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட ஓடி போய் மண்டி போட்டு, நான் அவங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன், ப்ளீஸ் எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்க, அதை கேட்டு நம்ம ஹீரோ அப்படி சிரிச்சுட்டு, சரி கொஞ்சம் சொல்லி கொடுத்தா ஒன்றும் தப்பாயிராது அப்படின்னு சொல்கிறத கேட்டுட்டு அந்த லேடி ரேனிலி உடனே ஸ்வாடை எடுத்துட்டு, நான் சண்டைக்கு ரெடியாக இருக்கேன் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் கொடுத்து நிற்க, நம்ம ஹீரோ உடனே, இல்லை இல்லைம்மா இவ்வளோ ஃபோர்ஸ்லாம் வேண்டாம், கொஞ்சம் கூல்டவுன் ஆகு, இந்த இதெல்லாம் வேண்டாம், நீ சூப்பராக தான் சண்டை போடுற, உனக்கு தேவையானது ஆரா ட்ரைனிங் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு முன்னாடி முறிம் டெக்னிக்கை அந்த வெள்ளைக்கோக்கு அட்மின் சொல்லி கொடுத்தாங்க பாருங்க, அதே மாதிரி அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி இந்த லேடி ரேனிலி முதுகில் அந்த மேஜிக் பவர் யூஸ் பண்ணுவார் பாருங்க, அது மூலமாக அவளோட உடம்புல எந்தெந்த இடத்துல மேஜிக் ஃப்ளோ இருக்குது, ஆரா இருக்குது அப்படின்றது அது அப்படி வெளிப்படையாக காட்டும். அதை பார்த்து இந்த லேடி ரெனிலி, இவர்கிட்ட இந்த மாதிரியான பவர்லாம் இருக்கா, நான் இதை நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது, உடனே நம்ம ஹீரோ, நீ உடனே பண்ண வேண்டியது இந்த ஆரா ட்ரைனிங் தான், டெய்லி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அப்படி சொல்லி கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்ப, கூட இடத்த போய் உட்காந்துக்கிட்டு நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி லண்டனில் அந்த டொமைனை உடச்சதுலேருந்து அந்த மந்திரவாதியை கொண்டனால அந்த ஒரு பரிசு மாதிரி ஒரு பையை கொடுத்துருப்பானுங்க, அதுக்குள்ளேருந்து சும்மா கொச நிறைய மந்திர பொருள்கள் இருக்குது, அதை பார்த்து நம்ம ஹீரோ, என்ன இவ்வளோ குப்பை மாதிரி இருக்குது, இதில் ஏதாச்சும் 1-2 தேருமான்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பண்ணுவார். இதுக்கு முன்னாடி ஒரு 3 பவர் கிடச்சிருக்கும் பாருங்க,
பாருங்க அந்த உல்ஃப் ஸ்டெப்ஸ், அப்புறமா இந்த ஸ்டீல் கன்சப்ஷன் அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ண உடனே நம்ம ஹீரோ மூஞ்சில கவசப்பல் மாதிரி உருவாகி வந்து நிக்கும் பாருங்க. பாக்குறதுக்கு டேன் 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 அனிமேல வர நம்ம ஹீரோ டர்போ கிரானி பவர் யூஸ் பண்ணா எப்படி மாறுவாரு அதே மாதிரி இருக்குதுங்க. நம்ம ஹீரோ அதை வச்சு அங்க இருக்க இந்த தேவையில்லாத மந்திர பொருள்லாம் எடுத்து கடிச்சு கடிச்சு சாப்பிடா இருப்பாருங்க. அது சாப்பிட சாப்பிட நம்ம ஹீரோக்கு டேஸ்ட் சும்மா அள்ளும். அது சாப்பிடறனால நம்ம ஹீரோவோட ஸ்கில் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்கும். அதை சாப்பிடுவார் பாருங்க, ஐயோ டேஸ்ட் சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு வேஸ்டா இருக்கிற இந்த கம்மி பவர் இருக்கிற அந்த பொருள் எல்லாத்தையுமே கடிச்சு சாப்பிட்டுட்டு அப்புறமா அந்த ஸ்கில்லை அப்படியே ஆஃப் பண்ணி விட அந்த பல்லு அப்படியே அங்கிருந்து போயிடும். அப்புறம் நம்ம ஹீரோ அந்த ஸ்டாம்ப் ஒன்று கொடுத்தாங்களே அது எந்த மாதிரியான பவர்னு செக் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாம்பை நம்ம ஹீரோ கையில இருக்க புறங்கையில ஓங்கி ஒரு அடி அடிக்க அப்புறம் நம்ம ஹீரோ அந்த முக்காடு போட்ட மத குருமார்களோட தலைவன் ஆஃபரிங்னு ஒரு சீல் கொடுத்தானே டபுள்எஸ் ரேங்க் உள்ளது அது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ செக் பண்ணி பார்க்கணும்னு புறங்கையில ஒரு சீலை போட்டு ஒரு அமுக்க அந்த ஆஃபரிங் சீல் ஏதோ உல்ஃப் மாதிரி இருக்கும். அதை அடிச்ச உடனே மற்ற அட்மின்லாம் உடனே மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, இவன் பெரிய தப்பு பண்ணிட்டான், இவன் இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது, ஆஃபரிங் சீலா இதெல்லாம் எப்படி இவனுக்கு கிடைச்சது, இதெல்லாம் ரொம்ப தப்பாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ அச்சோ சொல்லிட்டு எல்லா அட்மினும் மெசேஜுக்கு மேல மெசேஜ் பண்ணுவானுங்க, இது ரொம்ப தப்பாச்சே சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. உடனே இந்த சிஸ்டம்ல இருக்க அந்த டவரே என்ன பண்ணும், இந்த மாதிரி நீங்க அட்மின்லாம் இந்த பிளேயரை பயன்படுத்தினீங்கன்னா இதுக்கப்புறம் இந்த பிளேயர் பண்றதை உங்களால பார்க்க முடியாது, ஒழுங்கா போத்திட்டு பிளேயர் என்ன பண்றான் அதை மட்டும் பாருங்கடா சொல்லிட்டு இந்த டவர் சிஸ்டமே அங்க இருக்க அட்மினுக்கு எல்லாம் எச்சரிக்கை கொடுத்துரும். இருக்கிற எல்லாருமே இப்படி பதறானுங்கன்னா இந்த ஆஃபரிங் சீல் அப்படி என்ன இருக்குன்றத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த எபிசோட் இதோட முடிஞ்சது. நான் அடுத்த எபிசோட் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் பாத்துருங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, உங்க லைக் எனக்கு ரொம்பவே முக்கியம்.